Good afternoon to everyone. Today's topic is inverse of a matrix. First we see some definitions. Singular matrix. A square matrix A is said to be singular if determinant of A equal to 0. So நீங்கள் பாருங்க ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸுங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம் அல்லது 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் மீன்ஸ் 2 rows and 2 columns இருக்கிற மாதிரி இருக்கணும். 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும், 3 rows and 3 columns இருக்கிற மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோங்களா. 4 rows 4 columns இருந்தாலும் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். 2/2 மேட்ரிக்ஸும் 3/3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர்னு சொல்லணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பாருங்க, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி நான் சிங்குலர். இங்கேயும் நீங்கள் என்ன தான் எடுத்துக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கணும். நான் சிங்குலர்னு நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.10 show that matrix of 1 to 2 4 is a singular matrix அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ let A equal to, நீங்களா ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, A equal to 1 to 2 4, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் யூ ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 to 2 4. ஸோ how to find the determinant value? Multiplying the main diagonal elements. 1 into 4 4 minus ஃபார்முலா படி உங்களுக்கு என்னங்க வரும், மைனஸ் subdiagonal elements. Multiplying subdiagonal elements உங்களுக்கு எவ்வளோங்க வரும், 2 into 2 4. So 4 minus 4 which is equal to 0. So therefore A is a singular matrix. And then next 1.11 show that matrix of 8 2 4 3 is a non-singular அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. let A equal to 8 2 4 3, சரிங்களா. how to find the determinant value? Determinant of A equal to determinant of 8 2 4 3 which is equal to multiplying 8 into 3 24 minus 4 into 2 8. 24 minus 8 எவ்வளோங்க வரும், 16. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது உங்களுக்கு எவ்வளோங்க, 16 கிடைக்குதுங்களா. ஸோ which is not equal to 0. ஸோ therefore A is a non-singular matrix, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 1.10ங்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணுறீங்க which is equal to 0ன்னு வரதுனால A is a singular matrix. that is determinant of A equal to 0 means singular matrix. And then next determinant of A not equal to 0 means non-singular matrix. And then next adjoint of a matrix பாருங்க, the adjoint of a square matrix. நீங்கள் இங்கேயும் என்னதான் எடுத்துக்கணுங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் உங்களால் adjoint கண்டுபிடிக்க முடியும். மற்ற மேட்ரிக்ஸ், அதாவது உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ the adjoint of a square matrix A is defined as the transpose of a cofactor matrix. adjoint of the matrix A is denoted by adj A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த வேர்டிங்ஸில் கொடுக்குறது சிம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். adj A equal to Aij transpose where Aij is the cofactor matrix of A அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. ஸோ இந்த Aijங்கிறது உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணுங்க, டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு adj A கிடச்சிரும், சரிங்களா. ஸோ மைனர் கோஃபேக்டர்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே நடத்தியாச்சு. ஸோ ஒன்ஸ் சம்மு போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ரீகால் பண்ணிக்கலாங்களா. சரிங்க, இப்போ எக்ஸாம்பிள் 1.12 பாருங்கள். ஃபைண்ட் adj A ஃபார் A ஈக்குவல் டு 2 3 1 4ன்னு கொடுத்துருக்காங்களாங்க. சார் adj A ஈக்குவல் டு ஃபார்முலா Aij டிரான்ஸ்போஸ். இப்போ ஏஐஜேங்கிறது உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுங்களா. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா என்னதுங்க, -1 the whole power I plus j into mij. mijங்கிறது உங்களுக்கு மைனர், mijங்கிறது மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், சரிங்களா, மைனர்.
மைனர் ஆஃப் எம் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் A11ங்கிறது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், A11க்கு உண்டான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். A11 ஈக்குவல் டு -1 the whole power 1 plus 1. சரிங்களா? அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ -1 the whole power ஐக்கு 1 ஜேவுக்கு 1 MIJன்னு இருக்குங்களா? ஸோ M 1 வந்துருங்களா, which is equal to -1 the whole power 1 plus 1 எவ்வளோங்க வரும், 2 into M11ங்கிறது நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, மைனர் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அதாவது A11ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2க்கு தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரோவையும் காலத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்னங்க வருது, 4. சரிங்களா? ஸோ -1 the whole square எவ்வளோங்க வரும், +1 +1 into 4 உங்களுக்கு 4. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A12 செகண்ட் எலமெண்ட். இங்கே பாருங்கள் இதுக்கு நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த எலமெண்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும். இது ஏன்னா 1 2ங்கிற பிளேஸில் இந்த எலமெண்ட் தானேங்களே இருக்குது. ஸோ -1 the whole power 1 plus 2 M12 -1 the whole cube into M12 மைனருங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது கரஸ்பாண்டிங்காக உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதிங்களா, ரிமைனிங் 1. ஸோ -1 the whole cube into 1னா உங்களுக்கு என்னங்க வரும், இந்த இடத்துல மைனஸ் வந்துருங்களா, -1 whole cube பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A21ங்கிறது உங்களுக்கு எந்த எலமெண்ட்டுங்க, இந்த எலமெண்ட்டுங்களா A21ங்கிறது, இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் -1 the whole power 2 plus 1 into M21 which is equal to -1 the whole cube, அதாவது 2 plus 1 உங்களுக்கு எவ்வளோ வரும், க்யூபு இன்ட்டு M21 கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க, எவ்வளோங்க வரும், 3 மட்டும் வருங்களா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் -3. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் A22ங்கிறது உங்களுக்கு இந்த பிளேஸில் இருக்க எலமெண்ட். இந்த 4க்கு நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். -1 the whole power 2 plus 2 M22. சரிங்களா? -1 the whole power 2 plus 2னா -1 the whole power 4. M22ங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும், கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் 2 வருங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க வந்துடும், ஆன்சர் 2ன்னு கிடச்சிருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் AIJ எழுதணும். AIJங்கிறது இது என்னங்களா, AIJ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸில் A11 A12 A21 22 இதை தான் நீங்கள் மேட்ரிக்ஸாக எழுதுனீங்கன்னா இதுக்கு பேர் AIJ. சரிங்களா? இப்போ நான் AIJ எழுதிட்டேன் பாருங்கள், 4 -1 -3 2. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, HAங்கிறது AIJவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஃபார்முலா அதுதானுங்களே. ஸோ இப்போ பாருங்கள் AIJங்கிறது 4 -1 -3 2. ஸோ அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க. டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்னங்க வரும், 4 -3 -1 2. ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறது நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க, ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க. ரோவையும் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ண இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு காலம் 4 -3 நான் என்னென்னு போட்டேன், ரோவில் மாற்றி எழுதிட்டேங்களா. -1 -2ங்கிற செகண்ட் காலத்தை இங்கே கொண்டு போய் ரோலை மாற்றி எழுதிட்டேங்களா. சரிங்களா? ஸோ இப்போ HAங்கிறது உங்களுக்கு என்னங்க ஆன்சர், 4 -3 -1 2. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மைனர் கோஃபேக்டரை வச்சு போடுறது உங்களுக்கு நார்மல் மெத்தடு. ஆல்டர் மெத்தடுன்னு உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்டர் மெத்தடில் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆல்டர் மெத்தடு பாருங்கள். HA ஈக்குவல் டு, சரிங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். கொஷின் என்னங்க கொடுத்துருக்காங்க, A ஈக்குவல் டு 2 3 1 4ங்களா. A ஈக்குவல் டு 2 3 1 4. ஸோ இதுதான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் எப்படி டைரெக்டாக HA ஈக்குவல் டுன்னு எழுதுறதுனா இங்கே பாருங்கள், இது தாங்க மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ரிமைனிங் இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு சப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்த சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன், இன்டர்சேஞ்ச் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேங்களா, 4 2ன்னு இடத்த மாற்றி எழுதிட்டேங்களா. அண்டு தென் சைன் சேஞ்ச் இந்த சப் டயகனல் எலமெண்ட்ஸ். சப் டயகனல் எலமெண்ட்ஸை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். -3 -1. இங்கே +3 இருக்கிறனால இங்கே என்ன பண்ணியிருக்கேங்க, -3ன்னு போட்டிருக்கேன். இங்கே +1 இருக்கிறனால இங்கே என்ன பண்ணிட்டேங்க, -1ன்னு போட்டேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்டர் மெத்தடில் 2/2 மேட்ரிக்ஸ், இது 2/2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம்.
ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் த மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ். மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் நான் ரெண்டும் என்ன பண்ணிட்டேங்க, இடத்த மாற்றிட்டேன். அண்டு தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்டைக்னல் எலமெண்ட்ஸில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிருக்கலாங்க. அட்ஜிஏ ஈக்குவல் டு பாருங்கள் மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸில் கொடுத்துருக்குற கொஷினில் இருந்து இடத்த மட்டும் நான் மாற்றி எழுதிக்கிட்டேன். சப்டைக்னல் பார்த்தீங்கன்னா சைனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அண்டு தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/3 மேட்ரிக்ஸ், அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 2/2 மேட்ரிக்ஸ், இப்போ பார்க்குறது நம்ம 3/3 மேட்ரிக்ஸ். இதே மாதிரி நீங்கள் மைனர் வச்சு என்ன பண்ணிக்கலாங்க, கோஃபேக்டரை யூஸ் பண்ணி சம் ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜியே கொண்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குன்னு அது பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் புக் மெத்தடை பாருங்கள். ஏஐஜே ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் i + j இன்ட்டு MIJ. சரிங்களா? ஸோ இது ஆஸ் யூஷுவல் அதே சேம் ஃபார்முலா தான். பாருங்கள், இந்த எலமெண்ட்டு A11ங்களா, இது A12, இது A13, இந்த இடம் உங்களுக்கு A21, A22, A23, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A31, A32, A33. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணுங்களா? ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், A11 ஈக்குவல் அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். -1 த ஹோல் பவர் i + j 1 + 1 M11 வந்துருங்களா, ஐக்கு 1 ஜேக்கு 1 போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு -1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு M11ங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, A11ங்கிறது இந்த எலமெண்ட்டு தானுங்களே, இந்த எலமெண்ட்டுக்கு தானே நீங்கள் மைனர் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு கரஸ்பாண்டிங்க ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மீதி இருக்கிறத மட்டும் டிட்டர்மினன்ட் ஆஃப்னு எழுதுங்க. 1 0 1 0ன்னு எழுதிட்டேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எலாபரேட்டாக தான் போட்டிருக்கேன். -1 த ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு என்னங்க வரும், 1. இதை கிராஸ் டிட்டர்மினன்ட்னாவே நீங்கள் இப்படி கிராஸ் மல்டிப்ளை தானுங்களே, 0 - 0. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 0ன்னு வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A12 பாருங்கள், which is equal to -1 the whole power 1 + 2 M12 -1 the whole cube into இந்த எலமெண்ட்டு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்னங்க வரும், 0 0 -4 0, which is equal to -1 the whole cubeனா மைனஸ் ஆஃப், உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 - 0, ஆன்சர் 0. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A13 equal to -1 the whole power 1 + 3 M13, which is equal to -1 the whole power 4 M13. பாருங்கள், இந்த எலமெண்ட்டு தானுங்களே ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு காலத்தில் உள்ள எலமெண்ட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 0 1 -4 1. சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1 the whole power 4 உங்களுக்கு 1 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -4 + 4, which is equal to உங்களுக்கு என்னங்க வரும், 4ன்னு வந்துருங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், A21ங்கிறது -1 the whole power 2 + 1 M21, which is equal to -1 the whole cube into கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க பார்க்கலாம். M21ங்கிறது இந்த எலமெண்ட்டு தானே, இதுக்கு கரஸ்பாண்டிங்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்னங்க வரும், -2 -3 1 0. சரிங்களா? பாருங்க, -2 -3 1 0, which is equal to -1 the whole cube மைனஸுங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -3 + 3. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு -3ன்னு வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A22 ஈக்குவல் டு -1 the whole power 2 + 2 M22, which is equal to இங்கே பாருங்கள், கொஷினில் பாருங்கள், A22ங்கிறது உங்களுக்கு எந்த பிளேஸுங்க, இந்த பிளேஸ்க்கு உண்டான எலமெண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 1 -3 -4 0, 1 -3 -4 0ன்னு வந்துருங்களா? -1 the whole power 4 1 -3 -4 0, which is equal to -1 the whole power 4 உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும், ப்ளஸ் வந்துருங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -12. சரிங்களா? -4 × -3 -4 × -3 +12 வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால -12. ஸோ ஆன்சர் உங்களுக்கு -12. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A23, which is equal to -1 the whole power 2 + 3 M23. சரிங்களா? which is equal to கொஷினை பாருங்கள், A23 அப்படிங்கிறது செகண்ட் ரோவில் தேர்டு எலமெண்ட்.
தேர்டு காலத்தில் உள்ள எலமெண்ட். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 1 - 2 - 4 1 1 - 2 - 4 1 சரிங்களா. ஸோ -1 the whole power 5 மைனஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - 8 which is equal to 7. And then next A31 -1 the whole power 3 plus 1 M31 which is equal to -1 the whole power 4 into பாருங்க A31ங்கிறது உங்களுக்கு என்னங்க தேர்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள எலமெண்ட். கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 2 - 3 1 0 -2 - 3 1 0 சரிங்களா. ஸோ -1 the whole power 4 உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -3 + 3 ஸோ ஆன்சர் 3 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு A32 -1 the whole power 3 plus 2 M32 which is equal to -1 the whole power 5. இங்கே பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் இந்த ஒன்றுக்கு உண்டான எலமெண்ட் அதாவது தேர்டு ரோவில் செகண்டு காலத்தில் உள்ள எலமெண்ட்டு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 1 - 3 0 0 1 - 3 0 0. ஸோ உங்களுக்கு பாருங்கள் -1 the whole power 5 மைனஸு மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 - 0 ஆன்சர் 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் A33க்கு -1 the whole power 3 plus 3 M33 which is equal to -1 the whole power 6 into உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்னங்க வரும். ஸோ இந்த கடைசி எலமெண்ட்டு இதையும் விட்டுட்டிங்கன்னா 1 - 2 0 1. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணியாச்சு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்களா. 1 - 2 0 1 which is equal to ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு -1 the whole power 6னா ப்ளஸ் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - 0 ஆன்சர் 1. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் AIJ ஈக்குவல் டு 0 0 0 0 4ங்களா. இப்போ பாருங்கள் 0 0 0 0 4 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவுக்கு என்னங்க A21 A21 22 238 -3 -12 7 -3 -12 7. and then next A31 301 பாருங்க 301 சரிங்களா. இது AIJ. அட்ஜிஏங்கிறது ஏஐஜேவுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். பாருங்கள் அட்ஜிஏங்கிறது ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ் 004 -3 -12 7 301க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். பாருங்கள் டிரான்ஸ்போஸுங்கிறது இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்டு காலம்ஸ். பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலம் 0 -3 + 3 நான் ஃபஸ்ட்டு ரோவில் எழுதிட்டேன். செகண்டு காலத்தை செகண்டு ரோவில் எழுதியிருக்கேன் 0 -2 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 474 ரோவில் நீங்கள் இப்படி மாற்றி எழுதிக்கிட்டிங்கன்னா அதுதான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது. ஸோ இப்போ அட்ஜிஏங்கிறது உங்களுக்கு 0 -3 3 0 -12 0 4 7 1 சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ நான் அந்த மெத்தடும் சொல்லிடுறேன். நீங்கள் இனிமேல் வர சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தடை மட்டும் புக் மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரிங்க இப்போ பாருங்கள் ஆல்டர் மெத்தடு A = 1 - 2 - 3 0 1 0 -4 1 0. கொஷின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாங்க. இப்போ பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இப்போ இதில் 3/3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களாங்க. 3/3 மேட்ரிக்ஸில் இந்த சென்டர் எலமெண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1 நீங்கள் ஃபஸ்ட் எழுதிக்கணும் சரிங்களா. அண்ட் தென் 1க்கு நெக்ஸ்ட் என்னங்க இருக்குது 0. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் வரணும். அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது 0. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுலேயே கொண்டு போய் முடிக்கணும் சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 1க்கு அடுத்தது கீழே இந்த எலமெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் 1. அதுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் 0. முன்னாடி வந்தீங்கன்னா -4 1ல் நீங்கள் கொண்டு போய் முடிச்சுக்கணும் சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே போகணும் ஃபஸ்ட்டு ரோவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் -2 நெக்ஸ்ட் எலமெண்ட் -3 அப்புறம் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா 1 -2ல் கொண்டு போய் முடிக்கணும் சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் நீங்கள் இங்கே என்ன எழுதுனீங்களோ அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக எழுதிக்கணும் சரிங்களா. அங்கே பாருங்கள் இன்னொன்று ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஷார்ட்கட் மெத்தடு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்டர் எலமெண்ட் 1 எடுத்துக்கோங்க. 1க்கு அடுத்தது 0 0 அண்டு தென் 1ஓட முடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ரோவுக்கு போங்க 1
0 -4 அதுக்கப்புறம் 1ல் முடிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவுக்கு போங்க. -2 -3 1 அதுக்கப்புறம் -2ஓட முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எழுதின அதே ஃபஸ்ட்டு ரோவை தூக்கி மறுபடியும் என்ன பண்ணிக்கிறீங்க, கடைசியாக நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு இதை நீங்கள் சைடில் ரஃப் ஒர்க்காக எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐஜே ஈக்குவல் டு பாருங்கள், நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால உங்களுக்கு 2 3 மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் 1 ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினண்ட், இது ஒரு டிட்டர்மினண்ட் மாதிரி உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த டிட்டர்மினண்ட் என்னங்க வரும், 1 × 0 0 -0 0 -0. அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் டிட்டர்மினண்ட் எடுக்கணும் 0 -0. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இதுக்கு ரெண்டுக்கும் டிட்டர்மினண்ட் எடுக்கணும் 0 -4 உங்களுக்கு +4 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் -3 +0. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இது ரெண்டுக்கும் டிட்டர்மினண்ட் எடுங்க 0 -3 × -4 உங்களுக்கு +12 ஆகிடும். ஸோ 0 -12 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் டிட்டர்மினண்ட் எடுத்திங்கன்னா இந்த பிளேஸில் எழுதிக்குவீங்க சரிங்களா. அதுவும் இங்கே பாருங்கள் இது முடிஞ்சது. -4 × -2 +8 -1 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதை ரெண்டு எடுத்துக்கோங்க 0 -3 +3. அண்டு தென் இங்கே பாருங்கள் இது ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 -0. அண்டு தென் ரெண்டு எடுத்திங்கன்னா 1 -0 சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வரும். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் 0 0 4. அண்டு தென் -3 -12 8 -1 எவ்வளோங்க வரும் 7. ஸோ 3 0 1 சரிங்களா. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி எழுதிட்டு அது இப்போ ஏஐஜே தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. HA ஈக்குவல் டு ஏஐஜேவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், நீங்கள் இந்த எலமெண்ட்டுக்கு அப்படியே நான் டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கேன் 0 0 4 -3 -12 7 3 0 1 டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்னங்க வரும் 0. இங்கே பாருங்கள் இதுக்கு 0 -3 3 0 -12 0 அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் ரோவில் மாற்றிக்கிட்டேன் 4 7 1 எழுதியாச்சுங்களா. ஸோ HA ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த ஆன்சரும் இதுக்கு முன்னாடி நம்ம மெத்தடில் கண்டுபிடிச்ச ஆன்சரும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் சரிங்களா. சரிங்க இப்போ பாருங்கள் இந்த சம்மில் உங்களுக்கு 2 × 2 மேட்ரிக்ஸ் ஆல்டர் மெத்தடில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் HA எழுதிக்கலாம். டைரெக்டாக HAங்கிறது நீங்கள் இன்டர்சேஞ்ச் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸு அண்ட் தென் சைன் சேஞ்ச் ஆஃப் த சப் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் தென் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டர் மெத்தட் என்னங்க பண்ணணும், ஸோ இந்த சென்டர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு சென்டர் எலமெண்ட்டு அண்டு தென் அடுத்த எலமெண்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள எலமெண்ட்டு அண்ட் தென் நீங்கள் என்ன எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதோட முடிச்சுக்கணும். அண்டு தென் நெக்ஸ்ட்டு ரோவுக்கு போங்க 1 0 -4 1 0 -4 1 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவுக்கு போகணும் -2 -3 1 -2 அண்ட் தென் எகைன் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் என்ன எழுதுனீங்களோ அதை எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும், டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணணும். அந்த டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணி அதனோட வேல்யூஸ்லாம் மேட்ரிக்ஸில் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வருதுங்களா. ஸோ வரக்கூடிய அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு ஏஐஜே தான் சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு HA வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, வரக்கூடிய அந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு HA கிடச்சிரும் சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு 2 3 1 4. ஸோ இது நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம். HA ஈக்குவல் டு பாருங்கள் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இதுங்களா. ஸோ இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 2 4 4 2 மாற்றிக்கிட்டேங்களா. அண்டு தென் சைன் சேஞ்ச் இந்த சப் டயகனல் எலமெண்ட்ஸை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் -3 -1 சரிங்களா. இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் HA அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ்னால் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுங்க சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட் 4th சம் பாருங்கள் அதே மாடலில் இருக்கும். ஒரு வெரிஃபிகேஷன் சம்மு. இஃப் A ஈக்குவல் டு 2 3 1 -6 and B ஈக்குவல் டு -1 4 1 -2 then verify HAB ஈக்குவல் டு HB into HA.
பாருங்கள். ஸோ ஏபி ஈக்குவல்ட்டுங்க பாருங்கள், அட்ஜி ஏபி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏபி ஈக்குவல் டு 2 3 1 -6 -1 4 1 -2. சரிங்களா, ஸோ ஏபி மல்டிப்ளிகேஷன் தெரியுங்களா, நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ரோவையும் காலத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணுங்களா. அங்கே பாருங்கள் ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ட்டு பாருங்கள். 2 × -1 -2 3 × 1 +3. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 × 4 8 அண்ட் தென் -6. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 4 × 2 8 -6. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 1 × this 1 × -1 -1 and then -6 × 1 -6 and then next இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ 1 × 4 4 -6 × -2 +12 வந்துருங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 -2 1 8 -6னா உங்களுக்கு 2 வந்துடும். -1 -6னா -7 4 + 12 எவ்வளோங்க வரும், 16 வந்துருங்களா. சரிங்க, இப்போ அட்ஜி ஏபி ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க வரும், அட்ஜி ஏபிங்கிறது இது வந்து ஏபி தான். அட்ஜி ஏபிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்களா. நான் 16 1ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா சப் டயக்னல் எலமெண்ட்ஸ் நாம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். -2 இங்கே -7க்கு பதிலாக +7. சரிங்களா, இப்போ அட்ஜி ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்ஜி ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜி ஏங்கிறது பாருங்கள், உங்களோட கொஷினில் ஏங்கிறது 2 3 1 -6ங்களா. 2 3 1 -6ங்களா ஏங்கிறது. மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் இடத்த மாற்றிட்டேங்களா, -6 2 அண்ட் தென் சப் டயக்னல் எலமெண்ட்ஸ் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணுங்களா. ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். அட்ஜி ஏ போட்டாச்சுங்க. அண்ட் தென் அட்ஜி பிக்கு பாருங்கள், பி என்னங்க கொடுத்துருக்காங்க, -1 4 1 -2 -1 4 1 -2. சரிங்களா, பிங்கிறது -1 4 1 -2. ஸோ இப்போ மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் இடத்த மாற்றிட்டேங்களா, -2 -1 இடத்த மாற்றியாச்சு. சப் டயக்னல் எலமெண்ட்ஸ் என்னங்க பண்ணணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். -4 -1 அண்ட் தென் மல்டிப்ளையிங் தீஸ் டூ அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டு வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. -2 இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ இந்த ஃபஸ்ட்டு காலம் 12 + 4 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் 6 அண்ட் தென் -4 × 2 8 வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -6 × -1 6 + 1 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் 3 -2. சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 12 + 4 16 -2 6 + 1 7 3 + 2 போயிடுச்சுன்னா 1. சரிங்களா, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃப்ரம் 1 and 2. 1 பாருங்கள் 16 -2 7 1. 2ல் பாருங்கள் 16 -2 7 1. ஃப்ரம் 1 and 2 we get அட்ஜ் ஏபி ஈக்குவல் டு அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏன்னு எழுதிக்கலாங்க. பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஷினில் அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏன்னு தான் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கொஷினை பாருங்கள், கொஷினில் அட்ஜ் ஏபி ஈக்குவல் டு அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏன்னு தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் அட்ஜ் ஏ இன்ட்டு அட்ஜ் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாகவும் வரலாம், வராமலும் போகலாம். சரிங்களா, ஸோ அவங்க கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வரும் ஆன்சர், உங்களுக்கு வராமலும் போகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷினில் வந்து அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏ தான் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் ரெண்டும் சேமாக வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 அட்ஜ் ஏபி ஈக்குவல் டு அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏ. சரிங்களா, சரிங்க, ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.